பாண்டிச்சேரி முதலமைச்சர் புஷி ஆனந்த். அதாவது இவ்வளவு நாளும் ஆனந்த் பேச்சை கேட்டுட்டு இருந்த கட்சிக்காரன் இப்ப செங்கோட்டையன் பேச்சை கேட்கறாங்க அப்படின்னு ஒரு நெருடல் வரும். செங்கோட்டையன் பொறுப்புல கட்சி இயங்கணும் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுக முதல் டார்கெட் தற்செயலாவே பாண்டிச்சேரி தான் அமைஞ்சது. எம்ஜிஆர் தான் முதல் முதலமைச்சர் இல்ல அதிமுக. அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில முதலமைச்சர் வந்தாச்சு. 1976 காலகட்டத்திலேயே அதிமுகவின் முதல் முதலமைச்சர் பாண்டிச்சேரி. கிட்டத்தட்ட அதிமுக ரூட்ல தான் பயணம் போகுது தாவேகா. ரெண்டாவது புஷி ஆனந்துக்கு நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற கரெக்ட் தான். பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல நிறைய அனுபவம் இருக்கும். இப்போ பாண்டிச்சேரிக்கு தான் இப்போ விஜயோட அடுத்த பயணம் டிசம்பர் 5 என்னமோ. அப்ப பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில வந்து பலமுனை போட்டியா இருக்கு இப்போ. சோ தாவேகாவுக்கு அதுல வந்து ஒரு அப்ஸ்விங் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அது பெட்டர் சாய்ஸா இருக்கும். புஷி ஆனந்த் வந்து ஃபுல்லா பாண்டிச்சேரி பாலிடிக்ஸை விட சொல்லிட்டு பாண்டிச்சேரி முதலமைச்சர் புஷி ஆனந்த் அப்படி முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லி ஆனும்ல. அங்க விஜயே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்க முடியாதுல. அங்க விஜய் தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர் கேண்டிடேட். அப்ப அப்படி போகலாம், வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஆப்டர் செங்கோட்டையின் பிறகு தாவேகாவோட அப்ரோச்ல மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம்னா எல்லாரையுமே உள்ள சேர்ப்பாங்க. வந்தாரை நொந்தாரை வாழ்விழந்து போனவரை எல்லாரையும் சேர்த்துருவாங்க. அதிமுக இருந்து போனா அப்புறம் வந்தார் நொந்தார் வாழ்விழந்து போனார் தானே. பிற கட்சிகள்ல இருந்து கூட போலாம். எனக்கு என் கட்சியில வாய்ப்பே இல்லைங்க, வயசு எனக்கு 45-50 ஆகுது, நான் என்ன பண்றது சொல்லுங்க. எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க போத்தானே செய்யணும். அப்ப நான் வந்து போனா எனக்கு ஒரு பெட்டர் சான்ஸ், அதாவது ஜெயிக்கக்கூடிய தோற்றம் இருக்கணும்ல. இலூஷன் ஆஃப் விக்டரி. தாவேகா ஜெயிக்கக்கூடிய தோற்றம் தரும். இன்னொன்னு ஊர்கள்லயோ சொந்தக்காரன்டையோ ஜாதிகாரன்டையோ பேசும்போது, தம்பி நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா, நான் இப்ப தாவேகால இருக்கேங்க, நம்ம பகுதிக்கு விஜய் வர போறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு கெத்தா இருக்கும். இயல்பாகவே ஏதாவது பேரே தெரியாத கட்சிக்கு போக முடியாதுல்ல. அது ஒரு இப்ப திமுக எனக்கு இடம் இல்ல, அதிமுக இடம் இல்லைன்னா பெட்டர் சாய்ஸ் ஒரே சாய்ஸ் அதானே. இதை வழிகாட்டுறதுக்கு ஒரு மூத்த தலைவர் தேவைப்படுது. அந்த ரோலை வந்து செங்கோட்டையன் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. நேற்றைக்கே பாருங்க, அவரு துண்டை போடுறத தவிர்த்துட்டாரு. பாக்கெட்ல பழைய படம் ஜெயலலிதா படம் இவங்க படத்தை தான் அவர் வச்சிருக்காரு. தவறு இல்லைங்கிற மாதிரி இப்ப தாவேகாவே ஆமா ஆமா சரிதாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப மத்த கட்சிக்காரங்களுக்கும் ஓகே தான்.